காய்ஸ், என்னோட ஸ்கூல் பேக் தான் இப்போ பார்க்க போகிறோம். திங்கட்கிழமை ஸ்கூல் திறக்குது, அதாவது கம்மிங் மண்டே. அதுக்கு நம்ம பேக்லாம் பேக் பண்ணி வச்சாச்சு. ஒரு வீடியோ எடுப்பேன்னு சொல்லி தான் எடுத்துகிட்டு இருக்கேன். இந்த கீ செயின் என் தம்பிக்கிட்ட நாட்டையே போட்டது. அப்புறமா இது என்னோட கீ செயின். கொஞ்சம் நோட்டெல்லாம் இருக்கு. அப்புறமா ஒரு சின்ன அப்புறமா 2 பெரிய நோட் புக். இந்த ஃபைல் தான் இருக்கிறதுலே இம்பார்ட்டன்ட் என்னோட பேக்கில். ஸோ இதான் என்னோட ஃபைல். இது எப்படின்னா ஒரு ஆஃபீஸ் பேக் மாதிரி இப்படி எடுத்துகிட்டு போகலாம் கையில் ஆஃபீஸ்க்கு. பட் நான் இதை ஸ்கூல் ஃபைலாக யூஸ் பண்ணிட்டுருக்கேன். இப்படி ப்ரெஸ் பண்ணால் ஓப்பன் ஆயிடும். ஃபஸ்ட்டு என்ன இருக்குன்னா இப்படி தான் நம்ம எடுக்கணும். அதனால தான் எனக்கு இந்த ஃபைல் ரொம்ப பிடிச்சிருந்தது. ஃபஸ்ட்டு இதில் என்ன எழுதுனதுன்னு தெரியல. சரி, செகண்டில் A4 ஷீட் பேப்பர் எழுதலாம். ஃபஸ்ட்டு எழுதுனா எல்லாம் கீழே சிந்திடும் அப்படின்னு சொல்லிட்டு செகண்ட் இதில் A4 ஷீட் பேப்பர், தேர்டில் A4 ஷீட் பேப்பர் இப்படி தள்ளுனா இங்கே கொஞ்சம் A4 ஷீட் பேப்பர்லாம் இருக்குது. பிளெயின் பேப்பர் இந்த நோட்டில் சின்ன நோட்டில் இருந்தெல்லாம் பிளெயின் பேப்பர் வரும்ல, அந்த பிளெயின் பேப்பர். அப்புறமா ரூல்டு பேப்பர், எக்ஸாம் பேப்பர், அந்த பேப்பரை வச்சுருக்கேன். ஒர்க் ஷீட் இருக்குது. ஒர்க் ஷீட்டு பேப்பர் இன்றைக்கி வரைக்கும் ஒர்க் ஷீட்டு கொடுத்துருந்தாங்க. சீக்கிரம் முடிச்சு வச்சுட்டு வீடியோலாம் எடுத்துகிட்டு இருக்கேன். ஸ்டோரி எனக்கு போர் அடிக்கும் போது தான் நான் ஸ்டோரி எழுதுவேன். ஸோ அந்த ஸ்டோரி பேப்பர்லாம் இருக்குது இதில். என்னோட க்ரியேட்டிவிட்டியை யூஸ் பண்ணி ஒரு பேய் வரைஞ்சேன். அது இப்படி வந்துட்டு அடுத்த கிளிட்டர் பேப்பர். நான் கிளிட்டர் பேப்பர் இப்போதைக்கு எதுவும் வைக்கல. ஆனால் நான் ஷெல்ஃபில் தனியாக எடுத்து வச்சுருக்கேன். அதில் எடுத்து வைக்கணும். ஆர்ட் நான் வரைஞ்சிட்டு போட்ட படம்லாம் இதில் இருக்கும். அது ஆனால் இப்போதைக்கு எதுவுமே இல்லை. கிராஃப்ட் ஸ்கூலில் ஏதாவது திங்கக்கிழமை தான் ஸ்கூல் திறக்கும். ஆனால் அதனால தனியாக ஒதுக்கி வச்சுட்டேன் கிராஃப்ட்டுக்குன்னு. அடுத்த பிளேயிங் பேப்பர், பிளேயிங் செக்ஷன். இதில் ஸ்கூல் திறந்ததுக்கப்புறமா ராஜாராணி அந்த மாதிரி ஏதாவது விளையாடுவோம். எல்லா குட்டியும் என் தலையில் தான் கொண்டு தட்டுவாங்க. அதெல்லாம் என் தலையிலேருந்து நான் இதில் தட்டி வைக்கலான்னு சொல்லி இது வச்சுருக்கேன். டெஸ்ட்டு பேப்பர், இந்த கொஸ்டின் பேப்பர் இருக்கும். இல்லை நிறைய கொஸ்டின் பேப்பர் தான் இருக்குது. ஒரே ஒரு டெஸ்ட் பேப்பர் தான் இருக்குது. தமிழுக்கு டெஸ்ட் நோட் எடுத்துகிட்டு போகலை. அதர் அப்படின்னா நான் கொஞ்சம் எழுதிட்டு போட்டது. இந்த கம்ப்யூட்டர் புக்கெல்லாம் செஞ்சு வைப்பேன். அது கொஞ்சம் இது பேங்குக்கு உள்ளது. எங்கள் அப்பாட்டேருந்து அடிக்கடி ஆட்டையை போட்டுருவேன். இந்த மாதிரி வரைஞ்சி சும்மா பேங்கு மாதிரி விளையாடிடுறதுக்கு. அவ்வளோதான் இந்த ஃபைலில் இருக்குது. சரி வாங்க கைஸ், அடுத்து என் தம்பிக்கிட்ட இந்த ஆட்டையை போட்ட ஸ்டிப்பில் அந்த ஸ்டிப்பை திறக்கும். ஹலோ கைஸ், இதான் என் தம்பி. ஸோ இந்த ஸ்டிப்பு கொஞ்சம் குப்பையாக இருக்கும். ஃபஸ்ட்டு இருக்குது என் பவுச்சு. அடுத்து ஒரு சின்ன டப்பாவில் கொஞ்சோண்டு ரப்பர் பேண்டு அவசரத்துக்கு. அப்புறமா 2 நோட் புக்கு RKG நெய்யில் இருக்குது. அதாவது எங்கள் அப்பா வச்சுருந்தாங்க. அப்புறமா இதில் கொஞ்சம் ஸ்டாப்லரு, பேப்பர் கிளிப்பு அதெல்லாம் இருக்குது. ஸ்டாப்லரு, அப்புறமா ஃபெவிகால் பிராண்ட்லேருந்து ஒரு க்ளூ, அப்புறமா ஸ்டாப்லருக்கு பின்னு. அவ்வளோதான் இருக்குது. ஸோ இப்போ நம்ம பவுச்சில் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். பவுச்சில் நிறைய பென்னு, பென்சில்ஸ் அந்த மாதிரி தான் இருக்கும். இந்த பவுச்சில் பென்னு இருக்கோ இல்லையோ, நிறைய எரேசர்ஸ்லாம் இருக்கும். இது ஒரு 10 ரூபா ஃபெவிகால் அவசரத்தை வச்சுருந்தேன். நிறைய எரேசர்ஸ்லாம் இருக்கும். அவ்வளோதான் கைஸ் பேகு. இந்த ஸ்டிப்பில் என்ன இருக்குன்னா நிறைய புக்ஸ் எல்லாம் இருக்கும். எனக்கே அது பார்க்க பிடிக்காது, ஸோ வேண்டாம். ஓகே கைஸ், தேங்க்யூ, பாய்.